Hi friends, வணக்கம். This is Cyrus A to Z. பெரும்பாலான எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்ஸுக்கு சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி டு மே மாசம் தாங்க. அதுலயும் சம்மரோட ஹீட்டை தணிக்கக்கூடிய ஸ்பெஷலான பழம் தான் இந்த வாட்டர் ஆப்பிள் பழம். நல்லாவே நீர் சத்து நிறைந்தது. இந்த வாட்டர் ஆப்பிள் நம்ம அக்ரீன் கார்டன்ஸ்ல 26 வகையான வாட்டர் ஆப்பிள் செடிங்க நம்ம விற்பனை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் பல வகைகள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்ன வகை வாட்டர் ஆப்பிள் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பாத்திரலாம். டல்லரி சம்பா இருக்கிறதுலே டாப் கிளாஸ் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த டேஸ்ட் வைஸே பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து அப்படியே பாட்டம் வர மாதிரி அந்த லைனப் பார்த்தரலாம் நம்ம. சோ முதல்ல பார்த்து டல்லரி சம்பா, அடுத்து தாய் ஒயிட் லாங். சோ இது எல்லாமே சீட்லெஸ் வெரைட்டி தான். தாய்லாந்து வெரைட்டினால சீட்லெஸ் வெரைட்டி தான் வரும். அடுத்து தாய் எக் ஒயிட். சோ கிட்டத்தட்ட அந்த முட்டை மாதிரியே கலர்ல இருக்கக்கூடியது. அடுத்து கிங்காங் லாங். கிங்காங் சம்மானாலே தெரியும், அந்த ஒரு பெரிய சைஸ் மெகா சைஸ் இருக்கும். அதுல வந்து லாங் வெரைட்டி இது. அடுத்து பாலி சம்பால ரெகுலர் பாலி. சோ பாலி 400 ஒரு வெரைட்டி இருக்குது. எதுன்னு கேட்டீங்கன்னா 400 கிராம்ஸ் வரும் ஒரு பழம். அப்புறம் தாய்வான் ஜியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய சைஸ் பழம் வரக்கூடியது இந்த வெரைட்டி. அப்புறம் மேட்ரெட் டபுள் ஸ்வீட் அப்படின்ற வெரைட்டி. இது வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய வெரைட்டி இது. அடுத்து தாய் ரவுண்ட் ரோஸ் வாட்டர் ஸ்வீட்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்வீட் இருக்கும், சேம் டைம் நல்ல ஒரு ரோஸ் வாட்டர் பிளேவர் இருக்கும். அப்படியே பிளேட் மாதிரி ரவுண்டா வரக்கூடிய ஃப்ரூட் பிளான்ட் இது. அடுத்து தாய்லாந்து ரெட் வெரைட்டி. கமர்ஷியலா பண்றதுக்கு நல்ல சூட்டபிளான வெரைட்டி. தாய்லாந்து கிரீன் வெரைட்டி. இப்ப நீங்க பாக்குற எல்லாமே சீடு இல்லாத வெரைட்டி தான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே. சோ தாய்லாந்து கிரீனும் நல்லாவே டேஸ்டா இருக்கக்கூடிய வெரைட்டி தான். சோ அடுத்து ரூபி ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா உமர் சம்பா. அடுத்து கிங்காங்ல பெரிய சைஸ் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து ரவுண்ட் ஜியாண்டுன்னு சொல்லுவோம். சோ கிங்காங் லாங் பார்த்த மாதிரி கிங்காங் ரவுண்ட். இது வந்து இந்தியன் வேக்ஸ் ஒயிட்னு சொல்லுவோம். பழம் வந்து ரொம்ப லென்த்தியா வராது, ஷார்ட்டா இருந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வேரிகேட்டட். வேரிகேட்டட்ல கிரீன் அண்ட் எல்லோ இது. சோ வேரிகேட்டட் பேட்டர்ன்ல கிரீன் அண்ட் ஒயிட்டும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மினி ரெட்னு சொல்லக்கூடியது. அடுத்து இந்தியன் ரெகுலர்னு சொல்லுவோம் இந்த வெரைட்டியை. இதெல்லாம் வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்மளே இந்த டேஸ்ட் ஆர்டர் பிரகாரம் தான் இப்ப சொல்லிட்டு வரோம். அடுத்து காப்பர் சம்பா. சோ பாக்குறதுக்கு அந்த காப்பர் கலர்ல இருக்கிறதுனால இது வந்து காப்பர் சம்பான்னு சொல்லுவோம். சோ இது மட்டும் இல்லாம ஹனி சம்பா, பேங்காக் சம்பா, மது டெல்லி, இன்னும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், கிட்டத்தட்ட 26 வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் மேலும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு. இந்த வாட்டர் ஆப்பிள் தமிழ்நாட்டுல எல்லா கிளைமேட்லயும் ஈஸியா வருங்க. நிலத்திலையும் வளர்க்கலாம், தொட்டில இருக்கிறவங்க தொட்டிலையும் வளர்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரைட்டி தாய்லாந்து கிரீன். இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இது வந்து எங்களோட மதர் பிளான்ட். 50 லிட்டர் ட்ரம்ல தான் வளர்த்துட்டு வரோம். சோ தாய்லாந்து கிரீனும் பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து ரெட் மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது. ஆனா இதனோட கலர் தான் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலரே தான் இருக்கும். நல்லா பழுக்கும் போது கொஞ்சம் லைட் கிரீனா மாறும். சோ டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. ஸ்வீட்னஸ் டேஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம மார்க் கொடுக்கறோம் அப்படின்னா 10க்கு ஒரு 6ல இருந்து 7 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். தாய்லாந்து ரெட்டை விட ஒரு ஸ்டெப் வந்து இதுக்கு கம்மியா தான் நம்ம மதிப்பெண் கொடுக்க முடியும். இதனோட காய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசம்பர் டு மே மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 3 காய்ப்பு வரும். தாய்லாந்து ரெட் சில வருடங்கள் 1 காய்ப்பு தான், சில வருடங்கள் 2 காய்ப்பு வரும். இந்த தாய்லாந்து கிரீனை பொறுத்த வரைக்கும் 3 காய்ப்பு வரக்கூடியது, நிறையவே காய் கொடுக்கக்கூடியதுதான். இப்ப நீங்க பாக்குறது வந்து ஆக்சுவலா ஃபுல்லா விளையாத பழம் தான். நல்லா விளையும் போது இதுவுமே நல்ல லென்த்தியா வரும். ஒரு பழம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70ல இருந்து 90 கிராம் 100 கிராம் வரைக்கும் வரக்கூடியதான் இந்த தாய்லாந்து கிரீன் வெரைட்டி. இதுவுமே வந்து சீட்லெஸ் தான். தாய்லாந்து வெரைட்டி எல்லாமே சீட்லெஸ் தான். ரெண்டாவது இந்த வாட்டர் ஆப்பிள்ல சீடு இருக்கிறத விட எப்போதுமே சீட்லெஸ் வெரைட்டி தான் சுவையில பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கக்கூடியது. சீடு இருக்கிறதுல கொஞ்சம் சுவை வந்து கம்மியா தான் இருக்கும். இதுவுமே இப்ப நீங்க பாக்குற பழம் கூட ஃபுல்லா விளையல. இது வந்து ஒரு 70% விளைச்சலான பழம் தான். இருந்தாலும் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பாத்திரலாம். நல்லா விளையும் போது பாத்தீங்கன்னா அந்த வெளியில இருந்து பார்க்கும்போதே ஒரு கிளாசி பினிஷ் இருக்கும். நல்ல ஒரு வாட்டரிஷா தெரியும் பாருங்க. இதுமே சீட்லெஸ் தான். இன்னுமே ஃபுல் விளைச்சல் வரல. மற்றபடி கமர்ஷியலா பண்றதுக்கு இது சூட்டபிளா அப்படின்னா இதனோட ஃப்ரூட்டோட வித்ஸ்டாண்ட் குவாலிட்டி, வெயிட் வைஸ், அதுக்கப்புறம் ஈல்டு, இது எல்லாமே ஓகே தான் கமர்ஷியலா பண்றதுக்கு. பட் இது வியாபாரத்துக்கு நம்ம போகும்போது இது பழமே வந்து பச்சை கலர்ல தான் இருக்கிறதுனால பாக்குறவங்க வந்து இதை காயின்னு நினைப்பாங்க. சோ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இது ரீச் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நல்ல ஒரு வாட்டரிஷா இருக்குது.
எங்களுக்கு நிலத்துல இடம் இருக்குது அப்படின்றவங்க வச்சு வளர்க்கலாம். கமர்ஷியலா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்ல எங்களுக்கு சின்னதா தான் இடம் இருக்குன்றவங்க இந்த மாதிரி பாட்லயே கூட வச்சு வளர்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 7 inch பாட்டோ என்னமோ தான் இது. இதுலயே பாத்தீங்கன்னா இதுல ஒரு காய்ப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது காய்ப்புக்கும் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த சீசன்ல பூ எடுத்திருக்குது. சோ இந்த மாதிரி சின்ன தொட்டில வச்சு வளர்த்தா கூட நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு பழங்கள் வந்து அதுல பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். சோ எங்களுக்கு நிறைய இடம் இல்ல, சின்னதா பால்கனி தான் இருக்குது, இல்ல மாடி தோட்டத்துல வளர்க்க போறோம்னா கூட இந்த வெரைட்டி தாராளமா வாங்கி வளர்க்கலாம். டேஸ்ட் வைஸ் வந்து குறை சொல்ற அளவுக்கு கண்டிப்பா கிடையாதுங்க. டாப் 10ல இதுக்கும் கண்டிப்பா இடம் இருக்கும். நம்மளோட அந்த சுவை வைஸ் நம்ம கொடுத்த ரேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இது எத்தனாவது இடம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க அந்த பாட்டே ஒரு ஜான் தான் இருக்கும். அதான் சொன்ன 7 inch 7.5 inch பாட்டு தான். அதுலயே பாத்தீங்கன்னா நல்லா ஈல்டு கொடுக்கறத பார்க்கலாம். இது இல்லாம நம்ம கிட்ட இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் லேயரிங் பிளான்ட் நிறைய வந்து விற்பனைக்கு இருக்குது. கமர்ஷியலா வேணும்ன்றவங்க ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்க அனைவரும் சந்திக்கிறோம். Until then, bye bye from Cyrus A to Z. Bye bye friends. Thank you so much. Happy gardening.